ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 கிலோ தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து கழுவி எடுத்து தொடச்சி வச்சுருக்கேன் ஈரம் இல்லாமல். ஒரு 100 கிராம் அளவு புளி எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு வந்து ஒரு 50 கிராம் அளவு, 2 கிலோவுக்கு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் கடுகு, 1.5 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இந்த தக்காளியை நறுக்கி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிறேன். தக்காளியை நறுக்கும்போது கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்க்கணும். இது கூடவே புளியை நல்லா உதுத்து சேர்த்துக்கலாம். இந்த எடுத்து வச்சுருக்க தேவையான அளவையும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து வேக விட்டுருவோம். ஒரு மிதமான தீயில் வச்சு வேக வச்சிட்டோன்னா நல்லா வெந்து வந்துடும். முதல்ல தக்காளி நல்லா தண்ணி விட்டு வேகும். தண்ணி வற்ற ஆரம்பிக்கிற சமயத்தில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி மைய அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து தண்ணி வற்ற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கெட்டி பதம் வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் கடுகு, இது ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது கூடவே நான் கட்டி பெருங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயத்தை சேர்த்து வறுத்து இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு வெடிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ வந்து இந்த எடுத்து வச்சுருக்கிற பூண்டை வந்து நல்லா உரிச்சிட்டு அந்த மேல் தோலையெல்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்து முழுசாக தோலை எடுக்காமல் அப்படியே சிதைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கடலில் போட்டு கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு கடாயை எடுத்து வச்சு அதில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 4-5 வரமிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே இந்த இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன். பூண்டை முழுசாக தோல் உரிக்காமல் மேல் தோல் லைட்டாக இருக்கும்போதே அப்படியே இடித்து சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பூண்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இப்போ வந்து ஒரு 1.5 கப்பு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், தனி மிளகாத்தூள். இதை வந்து எண்ணெயில் சேர்த்து நல்லா மிதமான தீயில் தான் வைக்கணும். ரொம்ப நேரம் விட்டோன்னா கருத்து போயிடும். இப்போது இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, புளி விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல வெந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதங்கி வரும். ஏற்கனவே தக்காளி வேகும் போதும் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்கும் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கலந்து வேக வேக இந்த ஆயில் வந்து மேலே பிரிஞ்சு வரும். நல்ல ஆயில் மேலே பிரிஞ்சு வர்ற நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பொடிச்சு வச்ச பவுடரை சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இந்த கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்தா போதும்.
ரொம்ப முன்னாடியே சேர்க்கணுன்னு தேவையில்லை. நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நல்லா மேலே வருது. ரெடி ஆயிடுச்சுன்னா ஆயில் வந்து மேலே மிதங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு